இப்போ எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மூணு ஆப்பை பார்க்கணும். முதல் ஆப் வந்து எழுத்தாணி, ரெண்டாவது மை லிரிக்ஸு, மூணாவது இன்ஷாட்டு. ஸோ இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு லிரிக்ஸ் ரைட்டர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தள்ளினே வந்தீங்கன்னா இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ஷாட்டு. இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் லிரிக் எழுதுறதா இருந்தால் இதுக்கு தேவையில்லை. பட் தமிழில் நீங்கள் லிரிக் எழுதுறதா இருந்தால் தமிழ் கீபோர்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எழுத்தாணின்னு ஒரு ஆப் இருக்கும். இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஒரு வேலையை ஆரம்பிச்சிடலாம். மொபைலில் எப்படி சாங் கம்போஸ் பண்ணுறதுன்ற வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல நான் ஓப்பன் பண்ணுறது எதுன்னா இதோ இந்த ஆப்பை தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த 3 ஆப்பில் ஒரு ஆப் இது. இதில் லிரிக் ஏற்கனவே நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ புதுசாக ஒரு லிரிக் எழுதுறான்னும் போது ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போது சாங் கம்போஸிங்கை நான் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இங்கே ஒரு இந்த பட்டனை அமுத்திக்கிட்டே மேலே இழுக்கணும். இழுத்தா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அழுத்திக்கிட்டே மேல் நோக்கி இழுக்கணும். இதை இழுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி அமுத்தினா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே சேவ் ஆகும். ஸோ இதை இப்படி தள்ளிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து இதை இப்படி தள்ளிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணால் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்து நம்ம லிரிக் எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டியூனை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படின்னு. ஸோ எப்படி பண்ணணும்னா இதை அமுத்திக்கிட்டே மேல் நோக்கி இழுக்கணும். ஸோ அதை தான் நான் பண்ணுறேன், பாருங்கள். அமுத்துறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு தடவை அமுத்தினா ஆஃப் ஆகிடும். ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் அமுத்திக்கிட்டே மேலே இழுக்கணும். ஓகே, இப்போது இந்த பக்கம் தள்ளனா வந்துடும், நம்மளோட ரெக்கார்டு வந்துடும். நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா யோசிச்சு நிதானமாக இதுக்கு லிரிக் நம்ம எழுதணும். ஸோ நான் யோசிச்சு வச்சுருக்கிற இப்போ இந்த டியூனுக்கு டக்குன்னு எனக்கு தோன்ற லிரிக்கை நான் இதில் எழுத போகிறேன். உங்களுக்கு லிரிக் எதுவும் வரலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து லிரிக்கை ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போது வந்து இதை இந்த பக்கம் தள்ளிக்கிட்டு நீங்கள் இதை திருப்பி கேட்டுக்கலாம். இங்கே அந்தனா பாஸ் ஆகிடும். இது இங்கே எங்கே வேணால் இதை நவுத்தி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம வந்து இப்படி தள்ளிக்கலாம். ஸோ இங்கே ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும்போது இதை இங்கே தள்ளிக்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, என் காதல் பூவே என்னை நீயும் பாரு, உன்னால உடைந்தேனே
ஸோ இதை நான் டைப் பண்ணிக்கிறேன். என் காதல் பூவே என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. ஓகே, இப்போது இதை நான் ஓகே ப்ளே பண்ணி பார்க்கலாம். பண்ணிக்கிறேன். என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. சில சமயம் சிலருக்கு டியூன் மட்டும் வரும், சில பேருக்கு வந்து டியூனோடு சேர்த்து பாட்டும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து டியூனோடு சேர்த்து பாட்டும் வருது. அதை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போ டியூனோடு பண்ணணும், டியூனோட லிரிக்கும் வந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை டியூன் பண்ணிவிட்டு அதுக்கு லிரிக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை லிரிக் பண்ணிவிட்டு டியூனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ வேணால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், டெலீட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அதே சமயம் இதுக்கு பேர் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ பேர் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ நான் பேர் வைக்கிறேன், என் காதல் பூவே. ஓகே கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், பேர் வச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரெண்டாவது லைனுக்கு நான் போகிறேன். என் காதல் பூவே என்னோடு வாயே நீ என் உயிரன்பே. என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. உன் கண்களுக்கு பதில் வாசம்னு கொடுத்துக்கிறேன். பரவுது மெதுவாகன்னு மாற்றிக்கிறேன். லிரிக்கை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பரவுது மெதுவாக. அவ்வளோதான். இப்போது பார்த்திங்க, நம்மளுக்கு எங்கெங்கே லிரிக்ஸ் இந்த வாசம் பரவுது மெதுவாகன்றதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பாடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லிரிக்கை எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் நீங்கள் எத்தனை தடவை வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணால் நீங்கள் வந்து பேர் வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி தள்ளனா இந்த பக்கம் போகும், திருப்பி இப்படி தள்ளனா இந்த பக்கம் வரும். இதை அமுத்திக்கிட்டே வந்து மேலே நோக்கி இழுத்தா ரெக்கார்ட் ஆகும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சாங்கை வந்து 3 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் உங்களால் கம்போஸ் பண்ண முடியும். இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கோட மிக்சிங் ப்ளஸ் மாஸ்டரிங்கோட மியூசிக் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் டெவலப் ஆகலை. இப்போதைக்கு இந்த லெவலில் தான் இருக்கேன். இந்த கம்போஸிங் மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது தெரிஞ்சுக்கிட்டு
அதில் மேக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி சாங் மொபைலில் கம்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதை முழுசாக ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம இன்ஷாட்டுக்கு போயிடலாம். அங்கே எடிட்டிங்க்கு போயிட்டு யூடியூப் அப்லோடுக்கு போயிடலாம். தேங்க்ஸ். ஓகே, இப்போது நான் இதை முழுசாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மிஸ்டேக்ஸை சரி பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்ஷாட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே போர்க்களம் போல ஆனது என் வாழ்க்கை முழுதாக என் வாழ்க்கை முழுவதும் உன் வாசம் பரவுது மெதுவாக என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஷேர் ஆப்ஷன் வரும். இதை நம்ம கிளிக் பண்ணினே இருந்தால் ஷேர் ஆப்ஷன் வரும் கீழே. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பை எனக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கல. என் தம்பிக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு இதை ஷேர் ஆப்ஷன் கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆப்ஷன் கொடுத்து ஃபைல் பை கூகுள் டவுன்லோட் அதில் கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் ஆச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே இது இது உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோட் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அந்த ஃபைல் வந்துடும். எனக்கு ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் தம்பிக்கு வந்து அதை மெசேஜ் பண்ணிவிட்டு அது மூலமாக அங்கே ஷேர் பண்ணி இதே மாதிரி டவுன்லோட் பண்ணேன். இதே ஃபைல் பை கூகுள் டவுன்லோடு கொடுத்து டவுன்லோட் பண்ணேன். என் ஆப்பில் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக இன்ஷாட்டுக்கு போயிடலாம். இதை சேவ் பண்ணிடலாம். இதை வந்து சேவ் பண்ணிடலாம். டிக் கொடுத்தா சேவ் ஆகிடும். உங்களோட லிரிக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சது எல்லாமே சேவ் ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எழுதின லிரிக் எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டுருக்கு. நான் பொதுவாக 1 நிமிஷம் தான் வந்து சாங் பண்ணுவேன். 3 நிமிஷம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். 1 நிமிஷம் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போட்டுருவேன். ஸோ நம்ம இன்ஷாட்டுக்கு போயிடலாம். இன்ஷாட் ஓப்பன் பண்ணுறேன், வீடியோ ஓப்பன் பண்ணுறேன், நியூ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவாக எடிட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், என் ஃபோட்டோவே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ மியூசிக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கு போயிட்டு மை மியூசிக்கு போயிட்டு கொடுத்துட்டு எடிட் பண்ண வேண்டியது தான். மியூசிக்கு போயிட்டு இது எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு பாருங்கள். 28.5 இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதையும் 28.5க்கும் இந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணலாம். போர்க்களம் போல ஆனது என் வாழ்க்கை முழுதாக. ஓகே, ஃபில்டருக்கு போய்
ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்டுக்கு போகிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கும். இது நல்லாயிருக்கு. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே லிரிக் வேணான்னா விட்டுடலாம். பட் லிரிக்கோடு நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லிரிக்கும் காப்பி பண்ணிக்கலாம். நான் லிரிக்கோடு போஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். லிரிக்கை கொஞ்சம் கீழே வைக்கிறேன். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. லிரிக் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். ஓகே லிரிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போது அட்ஜஸ்ட் பண்ணி இதை பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா டைம் ஆகும். என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே. போர்க்களம் போல ஆனது என் வாழ்க்கை முழுதாக. என் வாழ்க்கை முழுவதும் உன் வாசம் பரவுது மெதுவாக. என் காதல் பூவே என்னோடு வாயே நீதான் என் உயிரன்பே.